friends, welcome to TNPSC Tilakam 2026. Okay, நம்ம நேத்துல இருந்து தான் நம்மளுடைய மந்த்லி பிளானர் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்க கூட நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு டார்கெட் வாங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி. ஓகே, இன்னைக்கு பாருங்க, பக்கோடா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுதான் வந்து இதே தெரிஞ்சுக்கோங்க சீரீஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே பாருங்க, மேக்ஸிமம் 1 minute தான் இருக்கும். பக்கோடா அப்படின்னா என்ன அப்படின்னா 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு நேற்று படித்தோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படிக்கும்போது. ஓகே ரைட்டு. பக்கோடா அப்படின்னா நாணய முறை. திப்பு சுல்தான் காலத்தில் ஒரு பக்கோடா அப்படின்னு 3000 ரூபாய் அப்படின்னு படித்தோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தங்க நாணயம்ங்க பக்கோடா அப்படின்னா தங்க நாணயம். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் பக்கோடா. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த டைமில் இந்த பணம் ரொம்ப செல்வாக்கு பெற்று இருந்துச்சாமா. சரிங்களா? ஓகே, தமிழில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பக்கோடா அப்படின்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படித்தோம் இல்லையா, திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா அப்படின்னா 3000 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா. சரி, இங்கிலாந்து மக்களிடையே நிலவிய ஒரு சொலவடை என்ன தெரியுமா? பக்கோடா மரத்தை உலுக்குதல் அப்படிங்கிறது. பக்கோடா மரத்தை உலுக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மக்கள் ஒரு சொலவடை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஒருவரை அதிர்ஷ்டசாலியாக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால ஐரோப்பியர்களோட நம்பிக்கை இருந்துச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் இதை தெரிஞ்சுக்கோங்க சீரியஸில் அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான தகவல்கள் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, தேங்க்யூ.